இப்போ உங்க கையில இருக்கிற ப்ளூ இங்க் பேனாவால பச்சை கலர் சிக்னேச்சரை போடவே முடியாது. அதே மாதிரி தான் with the same lifestyle and the same habit you can't afford the new personality. If you have to change your personality and personal life, you have to change your habit, you have to change your lifestyle. இங்க மாற்றம் நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. இங்க மாற்றம் மனிதனோட இயல்பு. நம்ம இந்த உலகத்துல வரும்போது இருந்த மாதிரி இந்த உலகம் இப்ப இல்ல. We changed a lot. நம்ம எதுக்கும் செட்டில் ஆகல. இங்க நெருப்பா கண்டுபிடிச்சதும் இது போதும் நிக்கல. எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதும் இது போதும் நின்னல. We are never settled. We have changed a lot. ஏன் இன்ன வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் உருவாக்கிட்டே இருக்கு. ஏன் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன், அதுல சில கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், நல்ல பழக்கங்கள் இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு இது போதும் அப்படின்னு நம்ம செட்டில் ஆயிருக்கோமா? கெட்ட பழக்கமாவே இருந்தாலும் அடுத்தடுத்து அப்படின்னு இன்னும் மோசமா தான் ஆகிக்கிட்டு இருப்போம். இல்ல ஓகே இன்னொரு நல்ல பழக்கம் அப்படின்னு கொஞ்சம் பெட்டரா மாறிக்கிட்டு இருப்போம். ஆனா we never settle. நம்ம இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்க போறது இல்ல. மாற்றம் நமக்கு தெரியாம நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு. கடல்ல போல உயர்வு தாழ்வா அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஓயாம. ஆனா ஒரு கப்பலோட கேப்டனா அதை சரியான திசையில போக வேண்டிய திசையில வழி நடத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது எப்படி அப்படின்னா you have to take a right decision and action and the lifestyle and the habit. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுப்போம். பிடிச்ச மாதிரி ஃபிட்டா இல்லை நினைச்ச மாதிரி படிக்க முடியல, பிடிக்காத ஒரு வேலையில இருக்கிறீங்க, பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, கெட்ட பழக்கம் தெரிஞ்சு அதை திரும்ப ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மனசுக்குள்ள சரி ஓகே என்ன பண்றது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா? இன்னைக்கு சரி ஒரு 27 வயசு இல்லை 23 வயசு அந்த மாதிரி வச்சுருப்போம். இன்னிலேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம், 33 37, அடுத்த 10 வருஷம் 43 47, அடுத்த 10 வருஷம் 53 57. இந்த 57 வயசு ஆகும்போதும் நீங்கள் உங்கள் மனசில் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் வருஷங்கள் ஓடி இருக்கும், எதுவுமே மாறி இருக்காது. இன்னைக்கே உங்களால நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த மாற்ற முடியல அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துல 20 வருஷத்துல மாறும்னு எந்த நம்பிக்கையில இருக்கிறீங்க? டேக் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் நவ். உங்களால பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு மனசுக்கு தோணுது இது சரியில்லை, நான் மாத்திக்கணும், இதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டேக் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் நவ், ரைட் அவே. இதுதான் சரியான நேரம். யூ வில் நெவர் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப். அன்னைக்கு நான் அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு என்னைக்கு வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா யூ ஆல்ரெடி ஸ்டார்டட். நீங்க அதிகமா யோசிச்சுட்டீங்கனாலே பண்ணாத அப்படின்னு தான் உங்க மனசு ரெசிஸ்ட் பண்ணும். உங்க மனசு உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்க தான் ஆசைப்படும். ஸோ உங்களோட டு டூ லிஸ்ட்ல ஆசைப்பட்ட விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய செகண்ட்ஸ் வெறும் 30 செகண்ட்ஸ் தான். அதுக்கு மேல யோசிச்சிங்க அப்படின்னா உங்க மனசு வேண்டாம் தான் சொல்லும். ஆனா நீங்க ரெசிஸ்ட் பண்ண விடாதீங்க. 30 செகண்டுக்குள்ள அந்த டு டூ லிஸ்ட்ல இருக்கிற அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. அந்த ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில சேஞ்சா இருக்கும். அந்த சேஞ்ச்ல படிப்படியா growth இருக்கும். சில பேர் இருப்பாங்க ஒரு பெர்ஃபெக்டான டைமுக்காகவும், பெர்ஃபெக்டான சிச்சுவேஷனுக்காகவும், பெர்ஃபெக்டான எக்யூப்மெண்ட்ஸ்க்காகவும், பெர்ஃபெக்டான டைம், பெர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே எந்த ஒரு சிறந்த பெயிண்டிங் பின்னாடி இருக்கிறதும் ஒரு ரஃப் டிராயிங் தான். எந்த ஒரு சிறந்த மூவிக்கு பின்னாடி இருக்கிறதும் ரஃப் ஸ்கிரிப்ட் தான். எந்த ஒரு சிறந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிறதும் ஒரு ரஃப் டைலாக்ஸ் தான். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறதும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஐடியா, ஒரு ரஃப்பான ஐடியாஸ் தான். அது ரிஃபைன் ஆகும்போது தான் நாள்பட தான் அதுக்கு பின்னாடி கூடிய ரஃப்பான விஷயங்களை மறந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷன், அதுக்கு மேலே இருக்க பியூட்டியும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வைன் எப்படி நாள்பட பெர்ஃபெக்ட் ஆகுதோ, நீங்களும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகிக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பெர்ஃபெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ பெர்ஃபெக்டான ஸ்டார்ட்னு எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் த ரைட் டைம் அண்ட் த ரைட் மொமெண்ட் டு ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் இட் ரைட் அவே. வெறும் 30 செகண்ட் தான் எடுத்துக்கணும் உங்களோட டிசிஷனை ஆக்ஷனாக மாற்றுறதுக்கு. ஏதோ ஒரு நாள் வரும், ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு வெயிட் பண்ணதெல்லாம் போதும். பெர்ஃபெக்டாக தான் ஆரம்பிப்பேன்னு நினச்சதெல்லாம் போதும். பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலும், பிடிக்காத லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும், பிடிக்காத ஹேபிட்டாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு பொறுத்துக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் த சேஞ்ச், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் த சேஞ்ச். ஸோ டேக் த ஆக்ஷன் ரைட் அவே. பிடிச்ச விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயங்காதீங்க. மாற்றத்தை உருவாக்குறதுக்கு என்னைக்கு பின் வாங்காதீங்க. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமா இருக்க மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.